ஹாய் காய்ஸ், அகைன் ஒரு நியூ கோர்ஸில் மீட் பண்ணுறதுல அகைன் ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஜி எனக்கு மொபைல் சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கணும், அதுக்கு என்ன கோர்ஸ் இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்தோம். அதை உடுமியில் லான்ச் பண்ணோம். அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க உண்மையாலேயே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸும் கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ நியூ கோர்ஸாக என்ன கொண்டு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸும் கொண்டு வந்திருக்கும். இது என்ன ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ். இதில் என்ன சொல்லி தருவோம் அப்படின்னா மொபைல் எப்படி சாஃப்ட்வேர் பண்ணுறது, எக்ஸாம்பிளுக்கு லோகோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இல்லை வந்து இந்த கிராஷ்ட் அப்படின்னு வருது, இல்லை ஆக்குபைட்னு வருது, இல்லை கரப்ஷன் வருது, இல்லை எஃப்ஆர்பி பேட்டர்ன் லாக், இல்லை ஃப்ளாஷ் பண்ணணும் ஒரு ஃபோனு, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரீதியாக வருது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கோர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த சாஃப்ட்வேர் கோர்ஸில் இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் சொல்லி தந்துருவோம். ஸோ அந்த கோர்ஸோட லிங்க் வந்து ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா ஐ பட்டனில் தர அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜாயினிங் லிங்க்கும் தரேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த சாஃப்ட்வேர் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஹார்ட்வேர் கோர்ஸ் வந்து சொல்லி தந்துருக்கோம். ஸோ மொபைல் ஹார்ட்வேர் கோர்ஸில் என்ன சொல்லி தருவோம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர், மொபைலில் ஹார்ட்வேர் இருக்குல்ல, தட் மீன்ஸ் என்ன டிஸ்பிளே, மைக்கு, இயர் ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர், ஐசி, கெப்பாசிஸ்டர், ரெசிஸ்டர், இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கெட்டு போயிடுச்சா இல்லையா, எப்படி செக் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அதை பற்றி நாங்கள் சொல்லி தருவோம். அதான் மொபைல் ஹார்ட்வேர் கோர்ஸ். அதோட லிங்க்கும் வந்து நான் வந்து மேலே ஐ பட்டனில் தரேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் தான் சிலபஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதில் என்னென்ன சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் லிங்க் வந்து தரேன், நீங்கள் வேணும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா ரெக்கவரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டீங்க, ஃபார்மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை திரும்பி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த கோர்ஸில் வந்து சொல்லி தந்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தாலும் மேலே ஐ பட்டன் தர கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கோர்ஸோட லிங்க் தரேன், வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலுமே அதில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அது செட் ஆகும், ஓகே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, நீங்கள் சொல்லித்தரது எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு சில ரெக்யூர்மெண்ட் இருக்குது. மற்ற கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இந்த கோர்ஸுக்கும் சில அடிப்படை தேவைகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அன்லாக் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கும். அன்லாக் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு மொபைல் கொடுத்தா அதுக்கு வந்து பேட்டர்னோ இல்லை எஃப்ஆர்பியும் எந்த எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி உங்களோட மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன் ஜி, நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு நாலேஜ் இருக்கும், மொபைல் அன்லாக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எம்டி மைண்டடாக வந்து ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா புரியாது. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமாவது அன்லாக் பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கணும். ஓகேங்களா, நம்ம கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி எனக்கு அன்லாக்லாம் பண்ண தெரியும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல எப்படி அன்லாக் பண்றதுன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவருக்கு வந்து பேட்டர்ன் லாக்ல இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவாரு, உங்ககிட்ட வருவாரு, மொபைலை கொடுப்பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட இருக்கிற யூஎம்டி டாங்களோ, அன்லாக் டூலோ, டிஎஃப்எம் டூலோ, சம்திங் உங்ககிட்ட என்ன டூல் இருக்கோ அந்த டூலை யூஸ் பண்ணி பேட்டர்ன் லாக் அன்லாக் வந்து பண்ணி தருவீங்க. இதே அந்த கஸ்டமர் ரொம்ப லாங்ல இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு பெங்களூர்ல இருக்காரு, இல்லைன்னா கர்நாடகாவில் இருக்காரு, சம்திங் ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து இருக்காரு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, அவரால் மொபைலை கொண்டுட்டு வர முடியாது, உங்களாலையும் மொபைல வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் வந்து அவர் அன்லாக் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 கடை தெரிஞ்சிருக்கு, ஒரு 5 கடை கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க, இது நான் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணி தரேன், நீங்கள் இதுக்காக மொபைல் எடுத்துகிட்டுலாம் வரணும், இல்லை மவுண்ட் ரோட்டுக்குலாம் லாங்கில் போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, ஜஸ்ட் எனக்கு கால் மட்டும் பண்ணால் போதும், நான் ஆன்லைன்லேயே உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஷாப்புக்கு அப்புறம் ஓகே நம்ம வெளியே போய் பண்ணுறதுக்கு இவங்க உட்காந்து இடத்துலேயே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறேன், ஓகே நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிவிடுறாரு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 கடை 10 கடையில் சொல்லி வச்சிட்டீங்க அப்படின்னா மொபைல்ஸ் என்ன அன்லாக் வந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் அவருக்கு ஆன்லைன்லேயே பண்ணி தரலாம். எப்படி அப்படின்னா அவர்கிட்டே லேப்டாப் இருக்கணும், உங்ககிட்டே லேப்டாப் இருக்கணும், உங்ககிட்டே நெட் இருக்கணும், அவர்கிட்டே நெட் இருக்கணும். ஓகேங்களா, இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ 2 பேர்கிட்டே இன்டர்நெட் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் இருக்கணும். நெக்ஸ்ட் அவரோட லேப்டாப்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த சாஃப்ட்வேர்லாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கும் நான் தந்துடுவேன். நெக்ஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே கிளியராக அதில் வந்து சொல்லி தந்துடுவோம். ஓகேங்களா, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அவரோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம சொல்லுவோம் மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்க, இல்லை மொபைல் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க, இல்லை பட்டன் பிடிச்சி கனெக்ட் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். அவரும் அதே மாதிரியே கனெக்ட் பண்ணுவார். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டு அன்லாக் வந்து பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வச்சிருக்கோம்ல டூல், அதான்
டிஎஃப்எம் டூல் சம்திங் நீங்கள் என்ன டூல் வச்சிருக்கீங்க அந்த டூலை நம்ம அவருக்கு ஷேர் பண்ணியும் இல்லை அவரோட போர்ட்டை நம்மளுக்கு ஷேர் பண்ணியும் நம்ம என்ன பண்ணுவோம் அன்லாக் வந்து பண்ணி கொடுத்துருவோம். இதான் அந்த அன்லாக் கோர்ஸில் வந்து நாங்கள் சொல்லி தருவோம். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி அன்லாக் வந்து தெரிஞ்சிருக்கணும். மொபைலில் வந்து எப்படி பேட்டர்ன் லாக் எடுக்கணும், எஃப்ஆர்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு டாங்கிள் வச்சிருந்தா ஓகே, டாங்கிள் இல்லை அன்லாக் டூல் டிஎஃப்எம் டூல் வச்சிருந்தீங்கன்னா ஓகே. அன்லாக் டூல் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஓகேங்களா? யூஎம்டி வச்சிருந்தாலும் ஓகே தான். பட் யூஎம்டி இருக்கும்போது லோயர் வெர்ஷன் டூலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்லாக்காக இருந்தால் பிரச்சனை இருக்காது, டிஎஃப்எம் டூலாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து எந்த மொபைலை கனெக்ட் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட டாங்கில் அவருக்கு ஷேர் பண்ணுவோம். அப்படின்னா அவரோட போட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? அவர் மாடலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இதில் வந்து சொல்லி தருவோம் எப்படி ஷேர் பண்ணி ஆன்லைனில் வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு எதனா புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஓகே எனக்கு வந்து புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸோட லிங்க் வந்து உடுமியில். ஸோ அதை கிளிக் பண்ணி உடுமியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் தானே வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுவோம். இல்லை உடுமியில் டேரெக்டாக ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உடுமியிலே உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை மெசேஜ் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் மேலும் தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அது இருக்கும். டாடா, பை பை.